ஏன் முதலமைச்சர் இப்படி ஒரு ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு மீதாக ஒரு தாக்குதலையும் ஒரு போர் தொடுத்து விட்டார் என்று தெரியவில்லை. அரசியல் ரீதியாக பற்பல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி பொருட்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் என்று கேட்டால் பொதுமக்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் மறைப்பதற்காக இது மாதிரியான ஒரு கபட நாடகம் ஆறுகிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதோ அது அவ்வளவு ஆதரவும் வளரும். காரணம் அமுக்கு தான் பந்து மேல போகுது. இவர்கள் தென்னிந்தியா எம்பிக்களுக்கெல்லாம் ஒரு கூட்டுக்குழு வைத்தா கூட என்ன பண்ண போறாங்க? அவங்களே எலெக்ஷன் நடத்த முடியுமா? என்ன பண்றாங்க? எதுக்காக சொல்றாங்க? ஒன்று நிச்சயம், தென்னிந்திய கூட்டுக்குழு அமைத்தாலும் சரி, அது பற்றி மத்திய அரசாங்கம் செவியில் போட்டுக் கொள்ளவே மாட்டார்கள். சரி என்று சொல்லி போட்டு விடுவார்கள். அவருக்கு புரிதல் அதிகமாக இருக்கிறது. எதுவும் அவர் ஒரு வடிவேலு மாதிரியும் சந்தானம் மாதிரியும் ஒரு காமெடி பீச் ஆகிவிட்டாரே தவிர தமிழக சபாநாயகர் அவர்கள் அதிகமாக பேசக்கூடாது என்பதுதான் பலருடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து. மல்லிகார்ஜுன் கர்கே மூக்கு உடஞ்சி வச்சுங்க. நேற்று ரொம்ப எல்லாருமே பிரியங்கா காந்தி தான் கொண்டு வரணும்னு சொல்றாங்க தலைவராக. ஸோ பை மார்ச் ஆர் ஏப்ரல் எண்டுக்குள்ள புதிய தலைவர் வந்தாலும் ஒரு வாய்ப்பு உண்டு. இருப்பினும் அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்தால், அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பலை அதிகமாக இருக்கிறது என்று. இருந்தாலும் ஹிந்தி டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறார். மு.க. ஸ்டாலினுக்கு சரியான பதில் கொடுக்கும் அளவிற்கு மீண்டும் ரியல் ஒன் நண்பர்கள் வாசகர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த மூன்று கட்சிகளை தவிர அனைத்து கட்சிகளும் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்களை மத்திய அரசுக்கு எதிராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினும் சரி, புரிதல் இல்லாமல் அவர் பேசுகிறார்கள். கல்யாணம் ஆகவே இல்லை, குழந்தை பிறந்துச்சு, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. இது என்னங்க? இது கல்யாணம் ஆகவே இல்லை, குழந்தைக்கு எப்படி பேக்க வைக்க முடியும்? நேற்று முன்தினம் தலைமை தேர்தல் அதிகாரியான கோபாலசுவாமி, டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி போன்ற தமிழர்கள் கூட பல முறை பேச்சியும் சொல்லியும் தேர்தல் கமிஷனர் இது பற்றி ஒரு விதமான நிலைப்பாடு இல்லை என்று விளக்கம் கொடுத்த பிறகும், அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகும் வேண்டுமென்றே தமிழகத்தில் இருந்து மு.க. ஸ்டாலின் தென்னிந்தியாவாக்கி விட்டார். காரணம், தமிழகத்தில் இருக்கிறது ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கோல் போஸ்டை மாற்றிக்கொண்டே போகிறார் என்று. ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று சொல்றது, இன்னொன்று இப்ப பாருங்க, ஜனத்தொகையெல்லாம் சொல்லிட்டு இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலாக ஏன் முதலமைச்சர் திடீரென்று தமிழர்கள் அனைவரும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனால்தான் எங்களுக்கு எம்பி சீட் ஆகும். 18 வயசு கழிச்சு தான் அந்த ஓட்டு போட போறாங்க. நாளைக்கே குழந்தை பெற்றுக்கிறாங்களா? அது கிடையாது. தமிழர்களை ஊக்குவிக்கிறார்கள் என்ற பாப்புலேஷன் கண்ட்ரோல் வேண்டாம், நிறைய ஜனத்தொகை பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது, அமித்ஷா அவர்கள் சட்ட ரீதியாக சொல்லிவிட்டார். நாடாளுமன்றத்தில் பிரதம அமைச்சர் பேசிவிட்டார். இன்னும் என்னங்க வேண்டி கிடக்கு அவங்களுக்கு? வேண்டுமென்றே புசிப்பி விடுவது, நரேந்திர மோடி எதிர்த்தும் அமித்ஷாவை எதிர்த்தும் ஆர்.என். ரவி எதிர்த்தும் பேசுவதுதான் அவர்களுக்கு ஒரு இயல்பாக இருக்கிறது. புரிதல் இல்லை என்று சொன்ன கொண்டாலும் தென்னிந்தியாவை ஒரு தனி இந்தியாவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார்களா, அல்லது வட இந்தியா வளர்கிறது தென்னிந்தியா தேய்கிறது என்றெல்லாம் ஒரு பழைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுமொழி பழமொழி மாதிரி வேண்டுமென்றே உசுப்பி விடுகிறாரா தெரியவில்லை. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் செய்வது தவறு. அவருக்கு புரிதல் இருந்தாலும் புரிதல் இல்லாதவர் மாதிரி நடிப்பது தவறு. அனைத்து கட்சி கூட்டி என்ன பண்ண போறாங்க? யாருக்கு அனுப்ப போறாங்க? மத்திய அரசாங்கத்தானே. அப்புறம் மத்திய அரசாங்கம் சரி வாங்கி உள்ள போட்டுருவாங்க. எங்க தமிழ்நாடு சட்டசபையிலேயே 3 முறை ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அனுப்பினார்கள்.
தமிழக சட்டமன்றம் கூட ஒரு அனைத்து கட்சி சட்டமன்றம் தானே. அதற்கே மத்திய அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கூச்சல் போட்டார்கள், ஒன்றுமே நடக்கல. சோ அவ்வளவுதான் போடான்னுடுவாங்க. பொய் பொய்யே சொல்றாங்க சார். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடே இல்லை சிவா. வட இந்தியாவில் நான் பலரிடம் பேசிவிட்டேன். உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் அதிகமாகிறது, தமிழகத்தில் குறைகிறது, பொய்யான சவால். இதற்கான பல பல விளக்கங்கள் வந்தாலும் கூட ஏன் முதலமைச்சர் இப்படி ஒரு ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு மீதாக ஒரு தாக்குதலையும் ஒரு போர் தொடுத்து விட்டார் என்று தெரியவில்லை. அரசியல் ரீதியாக பற்பல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் இருக்கக்கூடிய வீழ்ச்சி பொருள்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இன்று கேட்டால் பொதுமக்களிடையே ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது, அதையெல்லாம் மறைப்பதற்காக இது மாதிரியான ஒரு கபட நாடகம் மாறுகிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். சார், இதுல பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தெரிவித்த பிறகும் 12 தொகுதிகள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு குறைய போகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுது. இந்த தீர்மானம் தான் மிக முக்கியமான தீர்மானமா பார்க்கப்படுது. அதாவது தென்னிந்திய எம்பிக்கள் நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறாரா சார்? எனக்கு ஆந்திர பிரதேசம் ஒற்றுக்கொள்கிறதா தெரியவில்லையே. என்டிஏவில் இருக்கக்கூடியவர் எப்படி ஒத்துப்பார்? அவர் மாட்டேன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து விளக்கம் வந்த பிறகும் கூட வேண்டுமென்றே தென்னிந்திய முதல்வர்கள்னா இப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஒற்றுக்கொள்கிறாரா, பின்னாரை விஜயன் ஒற்றுக்கொள்கிறாரா? ஒற்றுக்கொண்டாலும் கூட எங்க இன்னும் சென்சஸே எடுக்கலைங்க சிவா. சென்சஸ் எடுத்த பிறகுதான் டீலிமிட்டேஷன் வரும். டீலிமிட்டேஷன் வந்தா கூட அந்த குழு அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலங்களுக்கு செல்லும். அப்பொழுது தங்களுடைய குறைகளை சொல்லலாம். அது இல்லாம மூக்கை இப்படி தொடர்றதுக்கு பதிலாக உட்டவா சொல்றாரு அவர். மு க ஸ்டாலின் வேண்டுமென்றே செய்வது நரேந்திர மோடி மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியை பொதுமக்களிடையே வேணும். ஆனால் ஒன்று ஒன்றி சொல்லுகிறேன் சிவா, தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதோ அது அவ்வளவு ஆதரவும் வளரும். காரணம் அமுக்கு அமுக்கு தான் பந்து மேல போகுது. எத்தனை தடவை சொன்னா கூட பாருங்க, 2 தடவும் ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2019 ராகுல் காந்தியை முன்மொழிந்தார்கள். உசுறு போயிடுச்சு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அயல் நாட்டில் இருக்கிறா, இந்தியாவில் இருக்காரு தெரியல. அவரை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்தி கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் தான் இருக்கிறது. மற்ற கூட்டணி தலைவர்கள் போய் விட்டார்கள். எந்த ஒரு ரீதியில் இவர்கள் தென்னிந்தியா எம்பிக்களுக்கெல்லாம் ஒரு கூட்டுக்குழு வைத்தா கூட என்ன பண்ண போறாங்க? வந்து அவங்களே எலெக்ஷன் நடத்த முடியுமா? என்ன பண்றாங்க? எதுக்காக சாடுறாங்க? இதையெல்லாம் கேட்க வேண்டும். எது இருப்பினும் ஒன்று ஒன்று நிச்சயம், தென்னிந்திய கூட்டுக்குழு அமைத்தாலும் சரி, அது பற்றி மத்திய அரசாங்கம் செவியில் போட்டுக் கொள்ளவே மாட்டார்கள். சரி என்று சொல்லி போட்டு விடுவார்கள். சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சபாநாயகர் அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நீங்க செய்றீங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில ஜிஎஸ்டி வசூலிப்பீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அப்பாவு அவர்கள் சில விஷயத்தில் நன்றாக பேசுவார், பேச்சாளராக இருந்தார். அவருக்கு புரிதல் அதிகமாக இருக்கிறது. எதுவும் அவர் ஒரு வடிவேல் மாதிரியும் சந்தானம் மாதிரியும் ஒரு காமெடி பீஸ் ஆகி விட்டாரே தவிர தமிழக சபாநாயகர் அவர்கள் அதிகமாக பேசக்கூடாது என்பதுதான் பலருடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து. அப்பாவு ஆவுன்னா ஒரு பைட் கொடுத்துடுறாரு. ஆவுன்னா அவர் சபாநாயகரா முதலமைச்சரா தெரியல. மு க ஸ்டாலினுக்கு எதிர்மறையை செய்யாவிட்டாலும் அவர் மு க ஸ்டாலினுடைய பெயரை அமுக்குவதற்காக சபாநாயகர் பிரதிதினம் தொலைக்காட்சியிலோ பத்திரிகை நிருபர்களோ பேசுவது தவறு. சபாநாயகருக்கு என்று சில அதிகாரங்கள் உண்டது. அதை வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டுமே தவிர எந்த ஆளுநரை எதிர்த்து பேசியிருக்காரு, மு க ஸ்டாலின் ஆதரித்து பேசுறாரு, மோடி எதிர்த்து பேசுறாரு. அப்பாவை என்னங்க முதலமைச்சராங்க? அப்பாவை என்ன எந்த ரீதியில் அவர் பேசுறாரு? அவர் பேசியது தவறு. சார், இப்போ வட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாங்க. அதாவது வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரிக்க கூடாது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை இங்க முன்வைக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்வைக்கிறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியும் அங்க கலந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் பேசுறாங்க அப்படின்னா வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை எப்படி சார் பார்ப்பாங்க? எங்க காங்கிரஸ் கட்சி இருந்தாதான் நான் கவலைப்படுறது. காங்கிரஸ் கிட்ட செத்து போச்சுங்கள சிவா. வட இந்தியாவில்
அரசியல் ரீதியாக பார்க்க போனால் 16 மாநிலங்களில் காங்கிரஸிற்கு இணைப்பு அங்க ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. வெறும் தமிழகத்தில் ஒன்று இருக்க தவிர, அதுவும் தமிழகத்தை செல்வப்பகுதிக்கு எதிர்த்து 21 மாவட்ட தலைவர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள். ஆக மொத்தம் காங்கிரசுடைய நிலைப்பாடை பற்றி கவலையே படாதீர்கள். காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சு. அவர்கள் என்ன நிலை எடுத்தாலும் சரி, மு க ஸ்டாலினுக்கு ஜால்ராவாகத்தான் இருக்கிறது காங்கிரஸை தவிர மு க ஸ்டாலினுக்கு எதிர்த்து இல்லை. அதைத்தானே இந்த 21 மாவட்ட தலைவர் சொல்கிறார்கள். மு க ஸ்டாலினுடைய ஷர்ட் பையில வந்து செல்வ பெருந்தகை உட்காந்துட்டாரு, பிசினஸ் பண்றாருலாம் சொல்றாங்க. அதனால தமிழகத்தில் காங்கிரஸ் எந்த நிலை எடுத்தாலும் சரி, எதிர்நிலையோ ஆதரவு நிலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அகில இந்திய தலைமையை பாதிக்காது என்று தான் மல்லிகார்ஜுன் கர்கே மல்லிகார்ஜுன் கர்கே மூக்கு உடஞ்சி வச்சுங்க நேத்தி. ரொம்ப எல்லாருமே பிரியங்கா காந்தி தான் கொண்டு வரணும்னு சொல்றாங்க தலைவராக. ஸோ பை மார்ச் ஆர் ஏப்ரல் எண்டுக்குள்ள புதிய தலைவர் வந்தாலும் ஒரு வாய்ப்பு உண்டு. இருப்பினும் அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதை ராகுல் காந்தியுடைய அனுமதிதான் எடுத்தார்களா தெரியவில்லை. இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை டெல்லியில எப்படி சார் பார்க்கப்படுது? டெல்லி பாஜக தலைவர்கள் மட்டத்துல எப்படி சார் இதை பாக்குறாங்க? பிரிவினைவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அப்படித்தான் பார்க்கிறார்கள். இருப்பினும் ரியல் ஒன் நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை நான் சொல்ல பிரிக்கிறேன். கோயம்புத்தூருக்கு சிவராத்திரி அன்று வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு தமிழக பாஜக தலைவர்களிடம் சரி ஊழியர்களிடம் பேசிய பிறகு, ஜக்கி வாசுதேவனுடன் பேசிய பிறகு சில முக்கிய புள்ளிகள் சந்தித்தார்கள். அதையெல்லாம் விட்டு அதையெல்லாம் சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் இன்று காலை அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பலை அதிகமாக இருக்கிறது என்று. இருந்தாலும் ஹிந்தி டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறார். மு க ஸ்டாலினுக்கு சரியான பதில் கொடுக்கும் அளவிற்கு மீண்டும் நாளை நம்ம கோயம்புத்தூர் அதிமுக தலைவர் வேலுமணியுடைய திருமணத்திற்காக வர இருக்கிறார் அமித்ஷா. அப்பொழுது இன்னும் நிலைப்பாட்டை உறுதி சொல்வார்கள். 10ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. அதற்குள்ளாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து பல பாஜகவினர் டெல்லியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை தவிர பொலிட்டிக்கலா பார்க்க போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை பாய்காட் செய்தது ஒரு மாபெரும் திருப்பம் என்று தான் நான் நினைக்கிறேன். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி.